வெல்கம் பேக் டு இன் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D பிரிண்டர். ஸோ நான் ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக இந்த 3D பிரிண்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் உள்ள டாப் எண்ட் மாடலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ மெட்டல் 3D பிரிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த பாலிமர் பேஸ்ட் 3D பிரிண்டிங். ஸோ இந்த மாதிரி 3D பிரிண்டிங் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலில் ரெகுலராக வரும். ஸோ பேசிக்கான 3D பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சின்னதாக ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3D பிரிண்டிங்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கேடில் ஏதாவது ஒரு மாடல் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, அதாவது சாலிட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ஏதாவது 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒரு கேட் மாடலிங் பண்ணுறீங்க, பிளெண்டர் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் 3D ஆப்ஜெக்ட் உங்களுக்கு இதில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அந்த ட்ரா பண்ணதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக, அதாவது PLA மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ABS மெட்டீரியல். ஸோ இது ரெண்டுமே ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஸோ இந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ணி அப்படியே ஒரு 3D ஆப்ஜெக்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன விஷுவலாக நினைக்கிறீங்களோ அதை கம்ப்யூட்டரில் ட்ரா பண்ண போகிறீங்க, அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க. நார்மலாக நம்ம எப்படி வீட்டில் ஒரு செராக்ஸ் மிஷினில் ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்க போகிறோமோ அதே மாதிரி 3D ஆப்ஜெக்டை நம்ம கற்பனையில் நினைக்கிறத வரைஞ்சி நம்ம அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்கிறது தான். ஸோ இது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இருக்கிறீங்க, ஒரு 3D பிரிண்டர் வாங்கணும், அதாவது நீங்கள் ஒரு ஹாபியாக வாங்கணும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, புதுசாக ஏதாவது ஒன்றா நீங்கள் இனோவேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியாக இருப்பீங்க. ஸோ வீட்டில் நிறைய சின்ன குழந்தைங்க வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு புதுசாக டாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் 3D பிரிண்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பெருசாக 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படிலாம் போட்டு நம்ம வாங்க முடியாது. ஸோ பேசிக்காக நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட பர்பஸ்க்கு பண்ணுறவங்க நம்ம இண்டஸ்ட்ரியல் கிரேடில் எதுவுமே பண்ண போல். ஈவன் இன்றைக்கி ஒரு 13,000 ரூபா இருக்கிற பிரிண்டர்லேயே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கிரேட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரிண்டரை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் நான் டாப் 3 டாப் 5 அந்த மாதிரிலாம் சொல்லி உங்களை நான் குழப்ப விரும்பலை. டேரெக்டாகவே நான் ஒரு பிராண்டை சொல்லிடுறேன். ஸோ இனிஷியலாக நீங்கள் எதாவது உங்களோட 3D பிரிண்டிங்கை நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு நான் சொல்லுவேன், இந்த பிராண்டு தான் ரொம்பவே ஒரு நல்ல பிராண்ட். அது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Creality அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த Creality பிராண்டை நான் சொல்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த Creality அப்படிங்கிற பிராண்டை எதுக்கு சொல்கிறேன்னா வேல்யூ ஃபார் மணி. ஸோ இந்த Crealityயில் நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு 12,349க்கு ஒரு மிஷின் இருக்குது, 12,499க்கு இருக்குது, ஸோ 14,000க்கு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 என்ட்ரி லெவலில் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு 12,500 இல்லை 12,349க்குள்ள மிஷினை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. டேரெக்டாக அந்த அமேசானோட லேண்டிங் பேஜில் போயிடும். ஸோ எதுக்காக இந்த Creality அப்படிங்கிற பிராண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த Crealityங்கிறது ஒரு நல்ல ஃபெமிலியரான பிராண்டு. ஸோ 3D பிரிண்டிங்கில் பல வருஷமாக இருக்கிறாங்க, நல்ல இனோவேஷனை கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இன்னும் இதில் யூஸ் பண்ணுற சர்க்யூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் கிரேட் சர்க்யூட் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ளாஷ் ஃபோர்ஜில் யூஸ் பண்ணுற அளவுக்கு இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ளாஷ் ஃபோர்ஜ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் அது நல்ல மிஷின். அது 40,000 நினைக்கிறேன் அமேசானில் ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ அதில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இதில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ரெஸ்யூம் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே இந்த Creality அப்படிங்கிற பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இது ஒரு ஓப்பன் ஃபோரம் கம்யூனிட்டி. ஆக்சுவலாக அந்த Creality அப்படிங்கிறத நம்மளை மாதிரிப்பட்ட எல்லா யூசர்ஸும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அவங்களோட ஓன் அல்காரிதத்தை பண்ணலாம். ஸோ அவங்களோட ஃபைண்டிங்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஆப்டிமைசேஷன் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ இது ஓப்பன் சோர்ஸ், யாருனாலும் என்ன ஒரு அப்கிரேட்னாலும் கொடுக்கலாம். ஸோ இதோட கம்யூனிட்டியும் ரொம்பவே பெருசு. ஸோ இதுக்கு தனியாக கிரியேட்டிவ் க்ளவுட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஆப்லேயே இருக்குது, Creality தனியாக ஆப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒரு 12,349க்கு உண்மையிலே ஒர்த்து. ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய மாடல் WOL3D அப்படின்ட்டு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அவங்க 2021 வெர்ஷன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்கிரேட் பண்ணி. ஸோ அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12,349, 12,000 ரூபா தான். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பசங்க இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸோ இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அதில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் புதுசாக லேர்ன் பண்ணுவாங்க. சின்ன சின்ன டாய்ஸ்லாம் ஈஸியாக அவங்களே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாய்ஸாக இருக்கட்டும் எல்லா காம்பனண்ட்ஸ்க்கும் இன்டர்நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு அதில் போட்டு பிரிண்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ட்ரைனிங் எல்லாமே நம்ம ஃபர்தராக பார்க்கலாம், இன்டர்நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ Creality அப்படிங்கிற யூடியூப் சேனலே இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட எல்லா
இதுவும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் லேசர் என்கிரேவிங் வந்து இதில் நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அது ஒரு 5000 எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தீங்கன்னா ஸோ இதே அந்த 3D மிஷினில் வந்து அந்த லேசர் என்கிரேவரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு, இந்த வுட் ஆர்ட் ஒர்க் அதெல்லாம் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறதுனால தான் நான் இந்த Creality பிராண்டை வந்து சூஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் வந்து பர்டிகுலராக இந்த WOL3D அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த மிஷினும் இருக்காது. நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணாலும் சரி தான், நீங்கள் நார்மலாக ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் செக் பண்ணாலும் இருக்காது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த Creality 3Dக்கு போகிறது என்னோட பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது Ender-3 அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் ஃபர்தரான வீடியோவில் நம்ம மெட்டல் 3D பிரிண்டிங் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ அது மெட்டல் 3D பிரிண்டிங்கிறது ஃபுல்லாமே இண்டஸ்ட்ரியல் கிரேட் அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து DMLS இல்லை SLM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு மெடிக்கல் சயின்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது, மெடிக்கல் இம்ப்ளான்ட்ஸ் தயாரிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ராக்கெட்டோட இன்ஜின், ஸோ அந்த மாதிரிப்பட்ட காம்போனன்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜெட் இன்ஜின்ஸ் அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்குள்ள பிரிண்டிங் ப்ராசஸ் தான் அது. ஸோ அதோட இனோவேஷனை வந்து நம்ம அடுத்த லெவலில் வீடியோக்களில் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3D பிரிண்டர் நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3D பிரிண்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நான் ருஜு ஃபாரின் தமிழ்.